பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 128:2 நீ கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதா. நிறைய பேர் உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, போராடுறாங்க, திரளாக விதைக்கிறாங்க, அறுத்துட்டு வராங்க. அது பொத்தலான பையில் போடுது போல அது வீணாக போகுது. இல்லைன்னா சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தடுத்து நிறுத்துகிறார். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, தேவனே தடுத்து நிறுத்துக்கிறார். ஒன்று, பிசாசு தடுக்கிறவனாக இருக்கிறான். இல்லைனா ஆண்டவர் எப்போ தடுத்து நிற்பாருன்னு நம்முடைய பாவங்கள், நம்முடைய கீழ்ப்படியாமைகள், தெய்வ சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அவர் நம்முடைய நன்மைகளை அவர் எடுப்பதாக, தடுப்பதாக பைபிளில் பல வார்த்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு தேவ மக்களே, நீ கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ உழைக்கிற உழைப்பிலே அதிர்ஷ்டங்கள் நடக்கும், நன்மை நடக்கும், பாக்கியம் நடக்கும். நல்லா வீடு கட்டியிருப்பேன், பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சிருப்பேன், சம்பத்து பூமியில் உயர்ந்திருக்கும், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு போயிருப்பேன், வாகன வசதி உண்டாகும், பொருளாதார மேன்மை உண்டாயிருக்கும். இத்தனை பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அங்கே மேல் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில். நீதிமொழிகள் 10:29 சொல்கிறது, கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண். ஆணுடைய வழி உத்தமனாய் நடக்கிற அரண், அது பாதுகாப்பான இடம். உன் வழியெல்லாம், நீ போகிற பாதையெல்லாம் அவர் நினைக்கும் போது, அவர் வழியிலே நீங்கள் அவர் செல்லுகிற போது, கீழே சொல்லுது, உங்களுடைய பிரயாசங்களுக்கு தக்க பலனை தேவன் தருவார். சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு இருப்பான். நீங்கள் தேவனுக்கு பயந்து அவரை அடிச்சுடுகளை நீங்கள் பின்பற்றும் போது எத்தனையோ கண்ணீரோடு விதைத்து கண்ணீரோடு நீங்கள் முடித்திருப்பீங்க. கண்ணீரோடு விதைக்கிறவனுக்கு ஒரு கம்பீரத்தை தந்து, அங்கே பிற கம்பீரத்தை தந்து, ஆனந்தத்தை தந்து அவனை ஆசீர்வதிக்கிறவரை. எப்போ தெய்வ பயம், தேவனுடைய சித்தம் அப்படி சொல்லி, ஏழையின் வயல் மிகுதியாய் விளையுமா. அப்போ ஏழைன்னா ஏழைன்னு அப்படி அர்த்தம் இல்லை, எளிமையாக இறைவனுக்கு பயந்து பெருமை இல்லாமல் தாழ்மையோடு கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ அவனுடைய வயல் மிகுதியாக விளையும். உங்கள் வயல் மிகுதியாக விளைய வேண்டும் என்றால் உபாகம் அங்கே 28:12 சொல்லுது, நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பா, ஏற்ற வெளியிலும் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் வருமானம் பெருகும் போது நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பாவுக்கு, என் தெய்வத்துக்கு நீங்கள் பயப்படுகிற போது நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லு. இன்னும் கூட சொல்ல போனால் 2 தீமோத்தேயு 2:6 சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே அவன் முந்தி பங்கையிட வேண்டும். நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஓடுறீங்க, முயற்சிக்கிறீங்க, எந்த தெய்வமே எனக்கு ஒரு அற்புதம் செய்யறீங்க, அதை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அது என்ன பண்ணுதுமா, உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது. இன்னும் கூட 2 கொரிந்தியர் அங்கே நீங்கள் படித்து பாருங்கள், அழகாக இருக்கும். 9ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கும். 10ஆம் வசனத்தில், நீதியின் விளைச்சலை நீங்கள் அறிப்பீர்கள். நீதியின் விளைச்சல், நீங்கள் ஓடுகிற ஓட்டம் உண்மையான பக்தி, உண்மையான ஜெபம், உண்மையான தேவ அன்பு, உண்மையாக தேவனுக்கு உழைக்கிற யாராக இருந்தால் உண்மை எங்கே இருக்குதோ அந்த மனுஷன் நீதியின் விளைச்சலை அறிப்பார்கள். நீங்கள் பிரயாசப்படுறீங்களா, அதுக்குரிய பலன் தேவனுக்கு. எந்த பிள்ளைகள் அஞ்சு அந்த வார்த்தையின்படி வாழ்கிறாங்களோ, இந்த உபாகம் 28:12 சொல்லப்பட்ட நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்க ஆரம்பிப்பார், நல்ல ஆசிரியத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், மழையை பெய்ய வைக்கப்பார். அப்போதான் அதே 128ஆம் சங்கீதத்திலே 2 வசனம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசிரிப்பார், அதில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ மக்களை இன்று சிந்தியுங்கள். நம் வாழ்விலே இறை பயம் இருக்க, இறை அச்சம் இருக்கா? ஒருவேளை ஒரு தொழிலை கொடுத்திருப்பார், மனை பிள்ளைகளை கொடுத்திருப்பார், படிப்பை கொடுத்திருப்பார். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்து வரும்போது உங்கள் பிரயாசத்தக்க பலனை அவர் தந்து உங்களை உயர்த்துவார். இந்த வேத வாக்கியத்தின்படி தேவ உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வாக்கியத்தின் நன்மையும் கட்டளையிட்டு உங்களை உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.